தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 9ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை விஷ ஜந்து என வர்ணித்திருக்கின்றார் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் அரசியல்வாதிகளின் இரட்டை முகம் சம்பந்தமாகவும் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கிறார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் பிந்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது தேர்தல்கள் நடக்கின்ற திகதி பிந்தி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் 3 சந்தேக நபர்களை விடுவிப்பது சம்பந்தமாக சட்டமா அதிபர் வழங்கிய விளக்கத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் வழங்கும் அலுவலகம் ஒன்று திறக்கப்பட உள்ளதாக இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த செய்திகள் உட்பட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் இலகுவாக பாஸ்போர்ட்டுகளை பெற்றுக்கொள்ளும் விதமாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய ஒரு கிளை யாழ்ப்பாணத்தில் வெகு விரைவில் திறக்கப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கின்றார். அதாவது கடந்த முறை நடைபெற்ற டிசிசி கூட்டத்திலும் இது சம்பந்தமாக பேசப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு பாஸ்போர்ட் அலுவலகத்தை திறப்பதற்கு அனுமதியை வழங்கியிருந்தார். எனவே அந்த பாஸ்போர்ட் அலுவலகம் மிக விரைவில் திறக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அதேவேளையில் இந்த மாதம் 17ஆம் திகதியிலிருந்து நாள் ஒன்றுக்கு 4500 பாஸ்போர்ட்டுகளை வழங்குகின்ற நடைமுறை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பாஸ்போர்ட் அலுவலகம் 24 மணி நேரமும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த மாதம் 17ஆம் திகதியிலிருந்து நீங்கள் நாள் ஒன்றுக்கு 4500 பாஸ்போர்ட்டுகளை பெற்றுக்கொள்ளும் விதமாக சேவை விஸ்தரிக்கப்பட உள்ளது. இந்திய மீனவர்களுடைய மீன்பிடி படகுகள் மற்றும் இதர பொருட்கள் நேற்று ஏலத்தில் விடப்பட்டிருக்கின்றன. நேற்று சனிக்கிழமை 8ஆம் திகதி இந்த ஏலம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஏலத்தில் விடப்பட்ட பொருட்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 லம்பாடி படகுகள் ஏலத்தில் விடப்பட்டுள்ளன. அவற்றினுடைய பெறுமதி 2,12,000 ரூபாவாகும். அதே போல வலைகள் ஏலத்தில் விடப்பட்டிருக்கின்றது 1,81,000 ரூபாவுக்கு. அதே போல வெள்ளி இணைப்பு இயந்திரங்கள் 2 ஏலத்தில் விடப்பட்டுள்ளன 64,000 ரூபாவுக்கு. இப்படியாக பல பொருட்கள் ஏலத்தில் விடப்பட்டிருக்கின்றன. இவற்றினுடைய மொத்த பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னா 5,66,100 ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த படகுகளும் இதர பொருட்களும் எப்ப கைப்பற்றப்பட்ட என்று சொன்னா 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் திகதி இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய படகுகளும் வலைகளும் இதர பொருட்களும் தான் நேற்று ஏலத்தில் விடப்பட்டுள்ளன. 3 சந்தேக நபர்களை விடுவிப்பது சம்பந்தமாக சட்டமா அதிபர் வழங்கிய விளக்கத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. என்ன பிரச்சனை என்று சொன்னா, மூத்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க இருக்கார் தானே, அவருடைய கொலை வழக்கு இப்ப விசாரணை நடந்து ஒன்று இருக்குது. அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 3 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தார்கள். அப்படி இருக்கக்குள்ள சட்டமா அதிபர் ஒரு அறிக்கை விட்டவர் என்று சொன்னா அந்த 3 பேரையும் விடுவிக்கலாம் என்று சொல்லி அவர் ஒரு பரிந்துரை ஒன்றை கொடுக்கிறார். அந்த பரிந்துரை நாடு முழுவதும் பரவலான கண்டனங்களையும் எதிர்ப்பையும் சம்பாதித்தது. அப்படி என்று சொன்னால் லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை நீங்க விடுவிக்கிறீங்க என்று சொன்னா இந்த வழக்கை நீங்கள் கைவிடுறீங்களா, இந்த வழக்கில் அசமந்த போக்கோடு இருக்கிறீங்களா, அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுற இல்லையா என்று சொல்லி பெரிய கண்டன குரல்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு கொழும்புல ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடைபெற்றது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னா சட்டமா அதிபர் சொல்றார் அந்த 3 பேரையும் வச்சிருந்து வேலை இல்லை. ஏன்னு சொன்னா அவர்கள் குற்றம் செய்ததுக்கு போதிய அளவு ஆதாரங்கள் இல்லை. நாங்கள் இவையில வெளியில விட்டு போட்டு உண்மையான குற்றவாளிகளை பிடிப்போம் என்று சொல்லி அவர் சொல்றார். ஏன்னு சொன்னா போதிய அளவு ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் சும்மா எதுக்கு 3 பேர் அடைச்சு வச்சிருக்கணும், அவசியம் இல்லை தானே. எனவே அவையில பிடிச்சு வெளியில விடுவோம். நாங்கள் இந்த விசாரணையை திரும்ப ஆரம்பிச்சு சரியான முறையில் விசாரணைகள் செய்து உண்மையான குற்றவாளிகளை பிடிப்போம் என்று சொல்லி அவர் ஒரு ஆலோசனை ஒன்று வழங்கியிருக்கிறார். என்ன பிரச்சனை என்று சொன்னா சட்டமா அதிபர் ஒரு ஆலோசனை ஒரு சஜஷனை கொடுக்கிறார் என்று சொன்னா அவர்
அவர் வந்து சும்மா கொடுக்க மாட்டார். இந்த சட்டத்துறையோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து அரசியலுக்கு அப்பால் பட்டவர்கள். முன்னொரு காலத்தில் வந்து இந்த சட்டத்துறையை வந்து அரசியல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது அவர்கள் தலையிட்டு இருக்கலாம், அது முன்னொரு காலத்தில். ஆனால் முந்தின காலத்தில் கூட அப்படியான தலையீடுகள் இருந்தது இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீதித்துறை வந்து எப்போவுமே சுதந்திரமாகத்தான் இயங்குது இலங்கையில் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே அப்படியான ஒரு சூழலில் இப்போ இருக்கிற சட்டமா அதிபர் வந்து வேணுமெண்டே அவையில் விடுவாரா வெளியில் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடம் வந்து பயங்கர எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடந்தது. என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு மேலே பிழை பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த பிழை பஞ்சத்தில் வந்து அடிபட்டு கொண்டிருக்கணும். அப்போ இன்னும் சின்னதாக ஏதாவது சாட்டுகள் கிடைச்சா உடனே அந்த பிழையை பிடிக்கலாம் என்று சொல்லி இப்போ இருக்கணும். அப்போ இது ஒரு நல்ல சாட்டுன்னு சொல்லி அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணவே, அது வேறு பிரச்சனை. இருந்த போதிலும் கூட உடனடியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சட்டமா அதிபரை வந்து தன்னுடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டவர் வெள்ளிக்கிழமை. அப்போ கூப்பிட்டு விளக்கம் கேட்டிருக்கிறார். அந்த விளக்கத்தின் போது சட்டமா அதிபர் வந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்தால் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கன்வின்ஸ்ட் ஆனார். அதாவது வந்து அந்த விளக்கத்தில் வந்து அவர் திருப்திப்பட்டு கொண்டார் என்று சொல்லி இன்று வெளிவந்திருக்கின்ற ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. எனவே சட்டமா அதிபர் எடுத்த முடிவு சரிதான் என்ற நிலப்பாட்டை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் எடுத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே சட்டத்துறை வேற, அரசியல் துறை வேற. அதுவும் இப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் வந்து இவர்களுடைய அரசியல் அழுத்தம் சட்டத்துறை மேல இருக்கும் என்றதை யாருமே நம்ப மாட்டினோம். எனவே சட்டமா அதிபர் எடுத்த அந்த முடிவில் வந்து ஒரு நியாயம் இருப்பதாகவே படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தை இம்மாதம் 17ஆம் தேதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க இருக்கின்றார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமான விவாதங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு மேலாக நீடிக்குமாம். அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இது சம்பந்தமான விவாதங்கள் வந்து பாராளுமன்றத்தில் தொடர்ந்து செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எனவே இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் போன்றோர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் எல்லோருக்குமே வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அனைவரும் வந்து இந்த பாராளுமன்ற பட்ஜெட் விவாதத்தில் வந்து கலந்து கொள்ளணும் என்று சொல்லி, எனவே முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கும்படி அவர்கள் கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அனுர அரசின் முதலாவது பட்ஜெட் இம்மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் மத்தியில் வந்து சமஷ்டி என்று கதைக்கிற சில அரசியல்வாதிகள் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கக்குள்ள இல்லை எங்களுக்கு சமஷ்டி வேண்டாம் என்று சொல்லி கதைக்கினமாம். இந்த தகவலை சொன்னதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். அவர் நேற்று ஒரு ஊடக சந்திப்பு நடத்தினவர் தானே, அதில் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கார். தான் வந்து அண்மை காலமாக சில வெளிநாடுகளினுடைய தூதுவர்கள், உயர் அதிகாரிகள் போன்றோரை சந்தித்து கதைச்சதாம். அப்பேக்க அவையில் சொல்லியிருக்கணும் என்னென்னு சொன்னால், உங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு ஒருமித்த கருத்து கிடையாது, உங்களுக்குள்ள ஒற்றுமையும் கிடையாது, ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்றீங்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியில பொதுமக்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு சமஷ்டி தான் வேணும் என்று சொல்லி சொல்ற உங்களுடைய சில அரசியல்வாதிகள் எங்களை வந்து சந்திக்கக்குள்ள, அதாவது வெளிநாட்டு தூதுவர்களை வந்து சந்திக்கக்குள்ள மூடின அறைக்குள்ள வந்து இல்லை எங்களுக்கு சமஷ்டி வேண்டாம், நாங்கள் ஒற்றையாட்சிகளே இருப்போம் என்று சொல்லினமாம். இது என்ன நாடகம், இது என்ன நடிப்பு? இந்த கருத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார். எனவே இப்படித்தான் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய நிலப்பாடு போய்கொண்டிருக்கு போல நடக்குது. மக்கள் மத்தியில் வந்து, ஊடகங்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு சமஷ்டி வேணும், நாங்கள் சமஷ்டிக்காக போராடுவோம் என்று சொல்லி சொல்றது, அப்புறம் அங்கே போய் சொல்றது இல்லை எங்களுக்கு சமஷ்டி வேண்டாம் என்று சொல்லி அவங்க கடுப்பாகி சொல்லிக்கிறாங்க. முதல்ல போயிட்டு நீங்கள் ஒரு முடிவெடுங்க, எல்லாரும் கூடி ஒரு முடிவெடுத்து நீங்கள் ஒரு வரைவு ஒன்று எழுதுங்க, ஒரு அறிக்கை ஒன்று எழுதுங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று அதை கொண்டு போயிட்டு எங்கள்கிட்ட தாங்கோ அல்லது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கட்டையும் கொடுங்கோ. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவெடுப்போம். இப்போ வெளிநாட்டு தூதுவர்களுக்கு வேல் கொண்டு அறிக்கையாக கொடுத்துச்சு நம்ம சொன்னால் எல்லாரும் சேர்ந்து அந்த வெளிநாட்டு தூதுவர்கள் என்ன செய்வினம், ஜனாதிபதியை சந்திக்கைக்குள்ள வலியுறுத்துவினம். இந்த மாதிரி எல்லா தமிழ் கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு எழுத்து மூலம் தந்திருக்கிறோம், தங்களுக்கு இன்ன தீர்வு தான் வேணும் என்று சொல்லி, ஸோ நீங்கள் அந்த தீர்வை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க சொல்லி சொல்லுவினமா இல்லையா? சொல்லுவினோம். ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள், மக்கள் மத்தியில் வந்து எங்கள் மத்தியில் வந்து பஞ்ச் டயலாக் எல்லாம் கதைக்கிறது, அப்படி இப்படின்னு காய்ச்சி போட்டு அங்கே போய் சொல்றது இல்லை எங்களுக்கு சமஷ்டி வேண்டாம் என்று சொல்லி. எனவே இந்த நடிகர்களை வச்சுக்கொண்டு, இவே நடிப்பில் வந்து சிவாஜியை வென்றுவினம், அப்படிப்பட்டார்களாம் எங்களுடையார்கள். எனவே இவையில வச்சுக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது.
முடியாது. எனவே அன்பான பொதுமக்களே, தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தால், அரசியல் தீர்வு சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தால் தயவு செய்து மனசை திடப்படுத்திக் கொள்ளுங்க. ஏனென்றால் இவையில வச்சுக்கொண்டு நாங்கள் எந்த தீர்வையும் அடைய முடியாது. இதுதான் உண்மை. ஆளாளுக்கு கொண்டு சொல்றதும் ஆளாளுக்கு ஒரே ஆளால் காட்டி கொடுக்கறதும் மாற்றி மாற்றி கதைக்கிறதும், இங்கே ஒரு கதை அப்புறம் அங்கே ஒரு கதை கதைக்கிறது, யாழ்ப்பாணத்தில் ரெண்டு ஒரு கதை கதைக்கிறது, கொழும்புல ரெண்டு வேற கதை கதைக்கிறது. எனவே இந்த மாதிரியான டபுள் ஆக்டிங் உள்ளாக்கலாம் நங்கடையாக்கள். எனவே வெளிநாட்டு தூதுவர்களே சொன்னார்கள் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சொல்லியிருக்கிறார். எனவே இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல என்று ஒரு வசனம் சொல்லியிருக்கார். அது உண்மையா பொய்யான்றது மக்களுக்கு தெரியும். எனவே இந்த உண்மையை வெளிப்படையாக சொன்னதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் பிந்தி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே அரசாங்கம் அறிவிச்சிருந்தது, ஏப்ரல் மாதத்தில் வர புது வருஷம் இருக்குத்தானே, சித்திரை புத்தாண்டு, அதுக்கு முன்னுக்கே உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்துவோம் என்று சொல்லி. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா சித்திரை புத்தாண்டுக்கும் பிறகுதானாம் தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த பெட்டிஷன் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அடுத்த கிழமை தானா அது சம்பந்தமான ஒரு முடிவு ஒன்றை சொல்லுவாம். அப்போ வாரக்கிழமை சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவை சொன்ன பிறகு இது சம்பந்தமான ஒரு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும். இது அடுத்த கட்ட பணி. ஆனால் பாராளுமன்றம் வாரக்கிழமையிலிருந்து பிஸியாக போகுது. என்னென்னு சொன்னால், இந்த பட்ஜெட் சம்பந்தமான விவாதம் நடக்கும் தானே, அது ஒரு மாதத்துக்கு மேலே நடக்க போகுது தானே. எனவே அந்த ஒரு மாதமும் வேறு சட்ட மூலங்களை கொண்டு மாட்டினோம். இந்த உள்ளூராட்சி சபை சட்ட மூலங்களை அதுக்குள்ளே கொண்டு மாட்டினோம். எனவே வரவு செலவு திட்டம் சம்பந்தமான அந்த விவாதங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு, அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதி முடிஞ்ச பிறகுதானா உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமான சட்டம் மூலம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுமாம் பாராளுமன்றத்தில். அதுக்கு பிறகு அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் தேர்தல்கள் திணைக்களம் திகதி அறிவிக்கும் எப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று சொல்லி. எனவே சித்திரை புத்தாண்டுக்கு பிறகுதான் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நடத்த முடியும் என்று சொல்லி தாங்கள் எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார். அது சில மே மாசத்துக்கும் போதோ இல்லையோ தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை விஷ ஜந்து என வர்ணித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, அரசியல் நீரோட்டத்தில் அவ்வப்போது தற்காலிகமாக சில விஷ ஜந்துகள் போகுமாம். அதை பற்றி நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லையாம். அந்த விஷ ஜந்து கடிச்சா அதுக்கு என்ன மருந்து போடுறன்னு சொல்லி தாங்கள் கவனமாக இருக்கணுமாம். எனவே அதை பற்றி கணக்கெடுக்க தேவையில்லையாம் என்று சொல்லி வச்சுக்கார். சரி, தற்காலிக விஷ ஜந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கள் மத்தியில் நிரந்தரமான விஷ ஜந்துக்கள் இல்லையா, பெர்மனண்டான விஷ ஜந்துக்கள் இல்லையா? தமிழ் மக்களை கடிக்கிறது, தமிழ் மக்களுடைய உரிமைகளை கடிக்கிறது, கட்சிகளை பிளக்கிறது, கட்சிகளுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குறது, தமிழ் மக்கள் ஒரு பிரச்சனைக்காக போராடும் போது அதுக்கு எதிராக கதைக்கிறது. இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் இல்லையா, பெர்மனண்டான விஷ ஜந்துக்கள்? அப்போ அதுக்கு என்ன சொல்ல போறார் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள்? என்ன சொல்ல போறீங்க? அது ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. பெர்மனண்டாக இங்கே இருக்கிற விஷ ஜந்துக்களை பற்றி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இங்கே புதுசாக ஒரு ஆள் ஒரு கருத்தை சொன்னால் தானே உங்களுக்கு இப்போ பிரச்சனை. அவருக்கு நீங்கள் மறந்து போகிறத பற்றி சிந்திக்கிறீர்கள். எனவே இப்படியான ஒரு கருத்தை சொன்னதுக்காக முதல்ல சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வெக்கப்படணும், உண்மையாக வெக்கப்படணும். என்னென்று சொன்னால், ஊடகக்காரர் கேட்டவே தையட்டி விகாரையை இடிக்கணும் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கள். ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அதை இடிக்கக்கூடாது சொல்லியிருக்கார் டிசிசி கூட்டத்தில். எனவே இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டவே அதுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கணும்? மூத்த அரசியல்வாதி, பழம்பெரும் கட்சியினுடைய அரசியல்வாதி, நீங்கள் என்ன சொல்லிக்கணும்? இல்லை அவர் புதுசாக அரசியலுக்கு வந்தவர், அவர் தெரியாமல் கதைக்கிறார், அவருக்கு அனுபவம் இல்லை, அப்படி கதைக்கிறார். ஆனால் நாங்கள் ஒரு மூத்த கட்சி என்ற அடிப்படையில், தமிழ் மக்களுடைய முதன்மை கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் சொல்றதை நீங்கள் கேளுங்கோ. அந்த விகாரை இடிக்கப்படும், அதுக்காக நாங்கள் போராடுவோம். எனவே பொதுமக்கள் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சொன்ன அந்த கருத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லியிருக்கணும். அதுதான் ஒரு பக்குவமான அரசியல்வாதிக்கு அழகு, ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு அழகு. அப்படி சொல்றதை விட்டுட்டு அவரை விஷயந்து அவர் கடிச்சு போடுவார் என்று சொல்றீங்கள். இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய கட்சிக்குள்ள நிரந்தரமான விஷயந்துக்கள் இருக்கணும் தானே? அவையில் எல்லாருக்கும் தையிட்டி விகார இடிக்கப்படணும் அந்த கருத்தில் இருக்கணும் இல்லத்தானே? அவைகளுக்கு வேற கருத்துக்களோட இருக்கணும் தானே? விகார இடிக்கப்படவே கூடாது என்ற நிலப்பாட்டில் கூட கட்சிக்குள்ள இருக்கணும் மக்கள். அப்ப அவைகளுக்கு என்ன சொல்றீங்க? அந்த விஷயந்துகளை அகற்றதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்களேன். பதில நேற்று புதுசாக ஒரு அரசியல்வாதியை பார்த்து இப்படி சொல்றீங்க, உங்களோட கட்சிக்குள்ளேயே ஆக்களை வச்சு கொள்றீங்க. என்று சொன்னால் உங்களோட கட்சிக்கு இருக்கிற எல்லாருடைய நிலப்பாடும் அந்த விகாரையை இடிக்கணும்ன்றது இல்லை. உங்களோட கட்சிக்குள்ளே இருக்கிற ஆக்களே வெளிநாட்டு தூதுவர்களை சந்திச்சு இல்லை எங்களுக்கு சமஷ்டி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆக்களும் கூட கட்சிக்குள்ளே இருக்கணும்.
அப்படி கூட கட்சிக்குள்ள விஷ ஜந்துக்கள் இருக்கிறபடியால தான் நீங்கள் போன வருஷம் தலைவராக தெரிவு செய்யப்பட்டும் இன்ற வரைக்கும் பதவி ஏற்காம இருக்கிறீர்கள். தானே அந்த விஷ ஜந்துகளுக்கு என்ன செய்ய போறீங்கள்? மாவை சேனாதிராஜாவினுடைய இறுதி நிகழ்வுக்கு கலந்து கொள்ளக்கூடாது சொல்லி 18 பேருடைய பேர் அடிச்சு பேனர் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது. உலகமே காரை துப்புது. ஒரு மூத்த கட்சியினுடைய செத்த வீட்டுல செத்த வீட்டுக்குள்ள வச்சு அரசியல் செய்றீங்கன்னு சொல்லி இந்த விஷ ஜந்துகளுக்கு என்ன செய்ய போறீங்கள்? என்ன பதில்? எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, தையிட்டி விகாரையை இடிக்க கூடாது என்று சொல்ற உங்களோட கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விஷ ஜந்துகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதோட அன்றைக்கு நடந்த டிசிசி கூட்டத்தில் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சொன்னவர் விகாரையை இடிக்கக்கூடாது, நஷ்ட ஈடு வழங்குவோம் என்று சொல்லி சரி அவர் சொல்லி போட்டார். மற்றவர்கள் எல்லாரும் பேசாதான் இருந்த நீங்கள் பார்த்துக்கொண்டா இருந்த நீங்கள் வாய் திறந்தீங்களா? ஏதாவது கதைச்சிங்களா? எதிர்ப்பு காட்டினீங்களா? இல்லையே. ஜனாதிபதி இருக்கிறார். அப்போ ஜனாதிபதிக்கு முன்னால் நீங்கள் அதை சொன்னாதான், உங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருந்தாதான் அவருக்கும் விளங்கி இருக்கும். இல்லை அர்ச்சுனா சொல்கிற கருத்து முடிஞ்ச முடிவில்லை, இங்கே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலப்பாடு வேறையா இருக்குன்னு சொல்லி அவருக்கு விளங்கி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லையே. நீங்கள் வாயே துறக்கலையே. அவர் மட்டும் தானே கதைச்சவர். அப்புறம் என்ன சொல்கிறீங்க? எனவே கூட்டங்கள் நடக்கக்குள்ள, வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கக்குள்ள வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருக்க வேண்டியது, வெளியில வீரம் கதைக்க வேண்டியது. இது என்ன வகையான வீரம் என்று சொன்னீங்கன்னா நாங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க நிற்கிறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா நிற்கிறார். அப்போ ரணில் விக்ரமசிங்க என்ன செய்கிறார்? சஜித் பிரேமதாசாவை கூப்பிடுறார். சஜித் பிரேமதாசாவும் வாரார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஒரு சுருக்கு கயிறு வச்சுக்கார். யார்? ரணில் விக்ரமசிங்க ஒரு சுருக்கு கயிறு வச்சுக்கார். அப்போ சஜித் பிரேமதாசாவை போக விடான்னு சொல்லி 2-3 கைகள் பிடிச்சி இழுக்குது. 2-3 கைகள் பிடிச்சி இழுக்குது. என்ன சொன்னால் அங்கே சுருக்கு கயிறு இருக்குன்னு சொல்லி. எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிட்ட சஜித் பிரேமதாசா வருவாரா, அந்த சுருக்குக்குள்ளே மாட்டுவாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.